இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆரோக்கியனுடைய அன்பு பிள்ளைகளை அனைவரும் சொல்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, மரியே வாழ்க. அனைவரும் சொல்வோம். பரிசுத்த ஆவியே, எழுந்தருளி வாரும், உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரிய செய்தருளும். ஆமேன். பாடகர் குழுவினரோடு இணைந்து பரிசுத்த ஆவியானவருடைய பாடலை பாடி ஜெபிப்போம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். என்னை ஒளிரச் செய்து வழி காட்டும், புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கிறேன். இறைவா, ஆராதனை செய்கிறேன். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபை இன்று தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகிறது. பெந்தகோஸ்தே பெருவிழா என்றும் நாம் இதை அழைப்போம். மீட்பின் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு திருவிழா இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பெருவிழா. சிறப்பாக கிறிஸ்து பிறப்பு பெருவிழா, உயிர்ப்பு பெருவிழா, இது போன்று இதுவும் ஒரு முக்கியமான திருவிழா. கிறிஸ்து பிறப்பிற்கும் சரி, உயிர்ப்புக்கும் சரி, திருவிழிப்பு திருப்பலி என்று பூசை புத்தகத்தில் உண்டு. அதுபோல இந்த பரிசுத்த ஆவியானவருடைய பெருவிழாவிற்கும் திருவிழிப்பு திருப்பலி என்றும் உண்டு. ஆக அத்தகைய முக்கியத்துவம் வாய்ந்த பெருவிழா இன்றைய தூய ஆவியானவருடைய பெருவிழா. அதோடு கூட சேர்த்து இன்றுதான் திருச்சபை பிறந்தது. எனவே திருச்சபைக்கு இன்று பிறந்த நாள். பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியின் துணை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வை வாழ முயற்சிப்பது என்பது காது இல்லாமல் கேட்க, நுரையீரல் இல்லாமல் சுவாசிக்க முயற்சி செய்வதற்கு சமம். தூய ஆவியினுடைய துணை இல்லாமல் கிறிஸ்தவ வாழ்வு வாழ முயற்சிப்பது என்பது காது இல்லாமல் கேட்க, நுரையீரல் இல்லாமல் சுவாசிக்க முயற்சி செய்வதற்கு சமம். பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டாடி முடித்த பிறகு இன்று 50வது நாள். இந்த 50வது நாளைத்தான் நாம் பெந்தகோஸ்தே பெருவிழா என்று கொண்டாடுகின்றோம். மூவரு கடவுளின் மூன்றாம் ஆளாகிய தூய ஆவியானவருடைய வருகையையும்
திரு அவையினுடைய பிறப்பு பெருவிழாவையும் இன்று திருச்சபை அகமகிழ்ந்து கொண்டாடுகின்றது. தன்னுடைய மீட்பு பணியை முடித்த பிறகு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீடர்களுக்கு சொல்கிறார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று சொல்கிறார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 14 இறைவசனம் 16 இவ்வாறாக நாம் வாசிக்கின்றோம். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கின்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்றும் சொல்கிறார். இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவிலே கடவுள் நமக்கு சொல்கின்ற ஒரு மிக முக்கியமான செய்தி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். தொடக்க நூல் புத்தகத்திலிருந்து இன்று வரை இந்த நொடி வரை, ஏன் நம்முடைய திருமுழுக்கின் வழியாகவும் உறுதி பூசுதல் வழியாகவும் உறுதிப்படுத்தப்பட்ட அந்த தூய ஆவியானவர் நமக்கு சொல்கின்ற ஒரு செய்தி, நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் தூய ஆவியானவரை கடவுள் என்று நமக்கு கொடுக்கின்றார். யூதர்கள் 3 பெருவிழாவை கொண்டாடுவார்கள். ஒன்று பாஸ்கா பெருவிழா, இன்னொன்று பெந்தகோஸ்து பெருவிழா, மூன்றாவது கூடார பெருவிழா. இந்த பெந்தகோஸ்து என்பதற்கு 50வது நாள் என்று பொருள். ஈஸ்டர் முடிந்து இன்று 50வது நாள். அதே போல இஸ்ராயல் மக்கள் செங்கடலை கடந்த அந்த நாளையும் இன்று நினைவு கூறுகிறார்கள். சீனாய் மலையில் கடவுள் இஸ்ராயல் மக்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையையும் கொடுத்த கட்டளைகளையும் நினைவு கூர்ந்து இன்று நன்றி கூறுகின்ற ஒரு விழா இந்த பெந்தகோஸ்தே பெருவிழா. அடிப்படையில் பெந்தகோஸ்தே பெருவிழா என்பது அறுவடையின் திருவிழா. தங்களுடைய அறுவடையின் முதல் கனிகளை கடவுளுக்கு எடுத்து நன்றி சொல்கிறார்கள். விடுதலை பயணம் 23:16, எண்ணிக்கை 28, 26, மேலும் லேவியர் புத்தகம் 23, 15, 17 நாம் வாசிக்கின்றோம். அந்த அறுவடையின் திருவிழாவில் முதல் கனிகளை கடவுளுக்கு கொடுத்து நன்றி செல்கிறார்கள். அந்த நேரத்தில் தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியானவருடைய பணி என்பது தொடக்கத்திலிருந்து, தொடக்க புத்தகத்திலிருந்து, தொடக்க நூலிலிருந்து இன்று வரை, இந்த நொடி வரை அவருடைய வழிநடத்துதல், அவருடைய பிரசன்னம் தொடர்ந்து நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. சிறப்பாக எப்படி தூய ஆவியானவர் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறார் என்றால், நம் உடலில் குடிகொண்டு நம் உடலை வாழும் கடவுளின் ஆலயமாக மாற்றுகிறார். 1 கொரிந்தியர் 3:16 நாம் வாசிக்கின்றோம். இரண்டாவதாக வலிமை கொடுப்பவராக, நமக்கு வலிமை கொடுப்பவராக, சோதனைகளுக்கு எதிராக, தீய எண்ணங்களுக்கு எதிராக போராடும் ஆற்றலை இந்த தூய ஆவியார் நமக்கு கொடுக்கின்றார். மூன்றாவதாக புனிதப்படுத்தும் கடவுளாக திருவருட்சாதனத்தின் வழியாக நம்மை புனிதப்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது அந்த தூய ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். உறுதி பூசுதலில் அதை உறுதிப்படுத்துகிறார். தூய ஆவியானவர் ஆசிரியராக திருச்சபையினுடைய படிப்பினைகளை நமக்கு கற்றுத்தருகிறார். அதனுடைய தெளிவையும் நமக்கு கொடுக்கின்றார். நான்காவதாக தூய ஆவியானவர் கவனிப்பவராக நம்முடைய ஜபங்களை காது கொடுத்து அவர் கேட்கின்றார். ஐந்தாவதாக கொடுப்பவராக தூய ஆவியானவர் நம்முடைய தேவைகளை சரியான நேரத்தில் கொடுக்கின்றார். ஆக இந்த தூய ஆவியானவருடைய ஆற்றல் பல்வேறு செயல்பாடுகளை தன்னகத்தே கொண்டது. சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் புதுப்பித்தல், ஒருங்கிணைத்தல், சீர்படுத்துதல், வாழ்வளித்தல், மிக முக்கியமாக ஒற்றுமையை நோக்கி பயணப்படுத்துதல் என்ற செயல்பாடுகளை இந்த தூய ஆவியானவர் கொண்டிருக்கின்றார். சீடர்கள் பயந்து ஒதுங்கி இருந்த வேளையில் சாட்சிய வாழ்வதற்கு, உயிரை கொடுப்பதற்கும் அந்த ஆவியானவர் துணை நின்றார். அதனால்தான் உலகமெல்லாம் சென்று நீங்கள் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது உலகமெல்லாம் என்பது அந்த ரோமை நகர் மட்டும்தான். ஆக இந்த கடவுளுடைய நற்செய்தி உலகமெல்லாம் சென்று சேருவதற்கு, தங்களுடைய உயிரை கொடுப்பதற்கும் சீடர்கள் முன் வந்தார்கள். எதனால்? எந்த பலத்தினால், எந்த ஆற்றலினால், எந்த சக்தியினால் என்றால் அது தூய ஆவியானவருடைய உடனிருப்பால் தான். அதே போல எங்கெல்லாம் பிளவு இருக்கின்றதோ அங்கு உறவுகளை புதுப்பிக்கின்ற ஆவியானவராக அவர் செயல்படுத்துகின்றார். ஆக பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த தூய ஆவியானவருடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற இந்த வேளையில் நாம் வரலாறுகளை எல்லாம் பார்த்தோம். தொடக்கத்திலிருந்து இன்று வரை செயல்படுகின்ற தூய ஆவியானவரை பார்த்தோம். நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழலாம், நம்முள் அந்த தூய ஆவியானவர் செயல்படுகிறாரா என்றால் கண்டிப்பாக செயல்படுகின்றார்.
ஆனால் தூய ஆவியானவர் நம்முடைய வாழ்வில், ஆன்மீக வாழ்விலும் பொது தளத்திலும் நம்முடைய வாழ்வில் செயல்பட நாம் அனுமதி கொடுக்க வேண்டும். அந்த அனுமதி கிடைக்காமல் தான் தூய ஆவியானவர் இப்படி சுற்றி கொண்டிருக்கின்றார். நாம் முதலில் அந்த கடவுளுடைய ஆவியானவரை நம்முடைய உள்ளத்திலே, ஆன்மாவிலே செயல்பட அனுமதிக்க வேண்டும். அதனால தான் தொடக்கத்தில் இந்த ஜெபம் சொன்னோம். வாழ்த்துளியில் கூட அதைத்தான் நாம் பாடினோம். பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருளி வாரும், உம்முடைய விசுவாசிகளின் இதயங்களை நிரப்பியறலும், அவற்றில் உமது அன்பின் தீ பற்றியறிய செய்தரலும் என்று நாம் ஜெபித்தோமே, அந்த ஆவியானவரை நம்முடைய ஆன்மாவில் செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் பல்வேறு விதமான சத்தங்கள், நிறைய சவுண்டு, ஒலி, மாசு, இந்த சத்த மாசு என்ற சவுண்ட் பொல்யூஷன். ஆக இந்த சப்தங்களின் இடையில் ஆவியானவரை செயல்படுத்துவதற்கு நாம் அனுமதிக்க மறுக்கின்றோம். அப்படி செயல்படுத்த நாம் அனுமதி மறுக்கின்ற பொழுதுதான் வாழ்க்கையில் விபத்து ஏற்படுகின்றது. நீங்கள் ஆவியானவரை உங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்த நீங்கள் அனுமதி கொடுத்து பாருங்கள். அந்த வல்ல ஆவியானவர் உங்களை வழிநடத்தினார். அன்று திருத்தூதர்களை வழிநடத்திய ஆவியானவர். எத்தனையோ விதமான வேதனைகள், துன்பங்கள், சோதனைகள் இருந்தன. நம்ம ஏதோ நற்செய்தியில் வாசித்து விட்டு சென்று விடலாம், உயிரை கொடுத்தார்கள் என்று சொல்லிவிட்டு சென்று விடலாம். ஆனால் ஒவ்வொரு திருத்தூதர்களும் பட்ட பாடுகள், வேதனைகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. எது அவர்களை உந்து தள்ளியது என்றால் இந்த தூய ஆவியானவர். இந்த தூய ஆவியானவருடைய ஆற்றல் என்பது சொல்லி புரிய வைக்க முடியாதது. இன்றைய முதல் வாசகத்தில் படித்தோம். அந்த கலிலேயர்கள், திருத்தூதர்கள், ஒன்றும் தெரியாதவர்கள், அவ்வளவு படிப்பறிவு இல்லாதவர்கள். ஆனால் அவர்கள் பேசிய மொழியில அங்கு கூடியிருந்த அத்துணை பேரும் புரிந்து கொண்டார்கள் என்றால் தூய ஆவியானவருடைய ஆற்றல் எவ்வளவு. உதாரணமாக நான் தமிழில் இப்பொழுது மறையுரை வைக்கின்றேன். இங்கே ஆங்கிலம் பேசுவர்கள், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், உருது எல்லோரும் அமர்ந்திருக்கிறீங்க. நான் தமிழில் பேசுவது உங்களுடைய மொழியில் உங்களுக்கே புரியுது. டிரான்ஸ்லேஷன் இல்லாமல், ஒரு டிரான்ஸ்லேட்டர் இல்லாமல் நான் தமிழில் பேசுவது, உதாரணமாக மலையாளத்தில் இருக்கிறவங்க மலையாள மொழியில் கேட்குது, ஹிந்தி உட்கார்ந்துருக்கீங்களா உங்கள் மொழியில் கேட்குது, ஆங்கிலத்தில் உங்கள் மொழியில் கேட்கிறது. அது எவ்வளவு பெரிய ஒரு புதுமை, ஒரு ஆற்றல், வல்லமை. அவர்கள் பேசியதை அவரவர் மொழியில் மக்கள் புரிந்து கொண்டார்கள் என்று நாம் முதல் வாசகத்தில் வாசிக்கின்றோம். இது ஒரு உதாரணம்தான் தூய ஆவியானவர் எவ்வாறு செயல்படுகிறார் என்று. எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த உலக சப்தங்களின் இடையில் ஆவியானவரை அனுமதிக்க நாம் பழகிக்கொள்வோம். எந்த ஒரு பணியை செய்தாலும், எந்த ஒரு வேலைக்கு சென்றாலும், நீங்கள் எங்கு சென்றாலும் நீங்கள் இந்த ஆவியானவருடைய துணையை வேண்டி செல்லுங்கள். கண்டிப்பாக அந்த ஆவியானவர் நீங்கள் செல்வதற்கு முன்பாகவே உங்களுக்கு சென்று அவர் வழியை ஆயத்தப்படுத்துவார், செய்வார். எனவே இந்த ஒரு தூய ஆவியானவருடைய பெருவிழாவிலே நாம் பெருமை கொள்வோம் என்றுதான் இந்த திருச்சபை பிறந்தது. அந்த திருச்சபையின் உறுப்பினர்களாக நாம் இருக்கின்றோம். எல்லோருக்கும் பர்த்டே கொண்டாடுவோம். அதுலேயும் சிறப்பாக பிள்ளைங்க பிறந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுவோம். அப்படி தானே? பயங்கரமாக இருக்கும் செலிப்ரேஷன், கேக்கு கட்டிங், டெக்கரேஷன். ஆனால் அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது. என்ன டெக்கரேஷன் பண்ணுறாங்க, என்ன கேக்கு வெட்டுறாங்க, யாருக்கு வெட்டுறாங்க அப்படின்னு ஒன்றுமே தெரியாது குழந்தைக்கு. ஆக ஒன்றுமே தெரியாத குழந்தைக்கெல்லாம் பர்த்டே பயங்கரமாக கொண்டாடுறோம். இப்போ நம்மளுக்கு விவரம் தெரியுது. இன்றைக்கு தூய ஆவியானுடைய பெருவிழாவில் திருச்சபை பிறந்த பெருவிழா. அதனால் எல்லாருக்கும் ஹாப்பி பர்த்டே சொல்லுங்கள். பக்கத்தில் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்கள். தூங்கி இருக்கலாம் எழுப்பி விட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி நமக்கு பிறந்த நாள், நம்முடைய திருச்சபையினுடைய பிறந்த நாள். அதனால் பூசை முடிஞ்சு கும்பலாக நின்று ஹாப்பி பர்த்டே எல்லாம் பாடிக்குங்க. நாம் பெருமை கொள்ள வேண்டும். கத்தோலிக்க கிறிஸ்தவனுடைய நாம் உறுப்பினர்கள், அந்த திருச்சபையினுடைய உறுப்பினர்கள். எனவே பெருமை கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஆவியானவரை நம்முடைய வாழ்வில் செயல்பட அனுமதிப்போம். ஆமென்.